அதிகாரங்களை கையில் எடுத்த ராமதாஸ் பாமக பொதுக்குழுவில் அதிரடி தீர்மானங்கள் நிறைவேற்றான். ராமதாஸ் தலைமையில நடந்து முடிந்த இந்த பாமக பொதுக்குழுவில் அன்புமணி அதிகார பறிப்பு, அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை உள்ளிட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. பாமகவில் இனி எந்த முடிவு எடுத்தாலும் அது முழு அதிகாரம் அதன் நிறுவனர் ராமதாஸுக்கு வழங்கி தீர்மானமும் நிறைவேற்றிருக்காங்க. அன்புமணி தரப்புக்கு ராமதாஸ் ஆப்படித்த நிலையில உண்மையான பாமக எது என்ற குழப்பத்துல தொண்டர்கள் இருக்காங்க. பாமக நிறுவனர் ராமதாசும் அவரது மகனுக்குமான இடையிலான கருத்து வேறுபாடு நாடளவில் அதிகார மோதலாக வலுவடைஞ்சது. இரு தரப்பினரும் மாறி மாறி குற்றம் சாட்டி வந்த நிலையில ஒரு கட்டத்துக்கு மேல அன்புமணியை பாமக தலைவர் பொறுப்புல இருந்தே நீக்குவதாக ராமதாஸ் அதிரடியா அறிவித்திருந்தார். அன்புமணி இனி செயல் தலைவர் மட்டும்தான், கட்சியில நிறுவன தலைவர் இனிமேல் தான் அறிவிப்பார் அப்படின்றதையும் கூறி வந்தாங்க. பாமகவில இருந்து ராமதாஸ் அதிரடியாக சிலரை நீக்கினார். அவ்வாறு நீக்கப்பட்ட நிர்வாகிகளை அன்புமணி வாரி அணைத்து கொண்டு கட்சியில சேர்ப்பதாக அவர் தரப்புல இருந்து அறிவிப்பு ஒன்று வெளியாச்சு. இப்படி இருவரும் மாறி மாறி அறிவிப்பு வெளியிட்டு பாமக மத்தியில பரபரப்பும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தினாங்க. அன்புமணி தலைமையில ஒரு அணி, பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில ஒரு அணி என இரு தரப்பினரும் பிரிஞ்சு தனித்தனியா செயல்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் பாமக பொதுக்குழு ஆகஸ்ட் 17 நடைபெறும் அப்படின்னு சொல்லி முதல்ல ராமதாஸ் அறிவிப்பு வெளியிடுறாரு. இதற்கு போட்டியா ஆகஸ்ட் 9 மாமல்லபுரத்துல பாமக பொதுக்குழு நடைபெறும் அப்படின்னு சொல்லி அன்புமணி தரப்புல இருந்து ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியே வந்தது. அதன்படிதான் கடந்த 9 மாமல்லபுரத்துல அன்புமணி தலைமையில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதுல ஓராண்டு தலைவர் பதவி அன்புமணி தான் நீடிப்பாரு அப்படின்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அன்புமணி நடத்திய பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்று ராமதாஸ் அறிவித்தார். இது சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு வழக்கு போட்டது. இந்த பரபரப்பான சூழலில் ராமதாஸ் தலைமையிலான பாமக அணியினர் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி அடுத்துள்ள தமிழக பகுதியான பட்டானூரில் உள்ள சங்கமித்ரா என்ற திருமண மண்டபத்துல காலையில 11 மணிக்கு கூட்டம் தொடங்கியது. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த கூட்டத்துல முதல் முறையாக தனது மகள் காந்திமதியை மேடையில ஏற்றி ராமதாஸ் அவரது இருக்கைக்கு அருகில காந்திமதிக்கு இருக்கைக்கு போட்டு உட்கார வச்சிருக்கார் அமர வைத்தார் அப்படின்றதான் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பொதுக்குழுவில் 300க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், 200க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள் என 4000 பேர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுது. ராமதாஸின் இந்த சிறப்பு பொதுக்குழுவில் 37 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முக்கியமாக பாமகவில் புதிய விதி 35 உருவாக்கம் செய்யப்பட்டு அதன் மூலம் சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தல் தனித்தனியாகவோ கூட்டணியாகவோ போட்டியிடுவதற்கு தேவையான முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் டாக்டர் ராமதாஸுக்கு மட்டுமே அதிகாரம் வழங்கி இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றம் செஞ்சிருக்காங்க. அதன்படி இனி வரும் தேர்தல் படிவங்களையும் கையெழுத்திடும் அதிகாரமும் ராமதாஸுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாமக கட்சி நிறுவனராகவும் தலைவராகவும் செயல்படுவார் அப்படின்றதையும் பொதுக்குழுல தீர்மானத்தில் வாசிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போல பொதுக்குழுவில் இருந்தவர்கள் அந்த தீர்மானம் வாசிக்கப்படுறப்போ பார்த்தீங்கன்னா விசில் சத்தம், கரகோஷம்னு மண்டபத்தை அதிர விட்டாங்க. இந்த தீர்மானத்தை சீக்கிய மணி தான் வாசித்தார். பின்னர் ராமதாஸ் பேசும்போது இங்கு நிறைவேற்றப்பட்டுள்ள 37 தீர்மானங்கள் ஒரு சமுதாயத்துக்கானது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயத்திற்கானது அப்படின்னு சொல்லி, எங்களுடைய தீர்மானம் அப்படித்தான் இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் குரல் கொடுத்திருக்கேன், எல்லா மக்களுக்கும் நான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்றத பேசியிருக்கார். அதிமுக ஆட்சியில 10.5% ஒதுக்கீடு, திமுக ஆட்சியில் பெற்றது 20 விழுக்காடு ஆகியவற்றை பெற்றிருந்த எனக்கு சென்னையில நீங்க பாராட்டு விழா நடத்தியிருக்கணும். ஆனா என்னிடம் வருவதற்கு பதிலாக உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு உதவுக்காக நான் தயாரா போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்றதையும் போராடி வருகிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கார். வரும் தேர்தலில் நாம் எந்த கூட்டணி என்ன என்ற ஆவல் உங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. கூட்டணி முடிவை எடுக்கும் அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. நீங்கள் விரும்பும் கூட்டணியை சிறப்பாக அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் வச்சு பேச்சை முடிச்சிருக்கார் ராமதாஸ். இந்த மாநாட்டில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி பேசுகையில், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் வகையில ஊக்கத்துடன் செயல்படணும், கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அமைப்பு விதி 13 திருத்தப்படி நிர்வாக குழு மற்றும் செயற்குழு முடிவின்படி மருத்துவர் ராமதாஸ் பாமகவின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்பதை 17/8/2025 இந்த மாநில சிறப்பு குழு ஒருமனதாக அங்கீகரிக்கிறது எனவும் ராமதாஸ் இப்பொறுப்பில் தொடர்ந்து செயல்படுவார் என்று பொதுக்குழு உறுதி செய்கிறது என தெரிவித்திருந்தார். அறிவிப்பின் மூலம் இதுவரை பாமக தலைவராக இருந்த அன்புமணி அதிகாரத்தை ராமதாஸ் தரப்பு பறித்துள்ளது. மேலும் அன்புமணி மூலம் நியமனம் செய்த நிர்வாகிகள் பதவியும் செல்லாது எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கடந்த வாரம் அன்புமணி தரப்புல நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர், நிர்வாகிகள்லாம் கலந்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில ராமதாஸ் தரப்பும் பொதுக்குழு செயற்குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அன்புமணி தரப்பு பொதுக்குழுவில் நிர்வாகிகள் வருகையை வீடியோ பதிவு எடுக்கப்பட்டதோடு ஒவ்வொருவரின் வருகையும்
ஆவணப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நீதிமன்ற வழக்கு, தேர்தல் ஆணைய முறையீடு என்று ஏதேனும் வந்தால் வாதங்களை முன்வைக்க தேவைப்படும் அப்படின்றனால அன்புமணி தரப்பு முன்னெச்சரிக்கையா இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனால் ராமதாஸ் தரப்புல அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, பதிவு செய்யலை அப்படின்றாங்க. இன்றைக்கு நடந்த பொதுக்குழுல பங்கேற்றவர்கள் தெரிவித்தாங்க. ஆனா பாமகவில் தந்தை மகன் இடையே நடக்கும் இந்த அதிகார யுத்தம் பொதுக்குழு கூட்டத்திற்கு பின் ஏதோ ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னமும் மோதல் நீடிக்கிறது. இதனால உண்மையான பாமக எது, தொண்டர்கள் யார் பக்கம் அதிகம் என்ற குழப்பமும் நீடிக்கிறது. நீதிமன்ற படிகளில் வழக்கு சென்றால் மட்டுமே குழப்பங்களுக்கு முடிவு வரும் என்று மாம்பழ கட்சியினர் நம்புகின்றனர். அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி.